ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அதில் போட வேண்டிய காய்கறிகள், அப்புறம் தேங்காய், பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். எப்போதும் போல் அரிசி கழுவுனா கழனி தண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மட்டனை க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ண மட்டனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கறி முழுகிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றி 3லேருந்து 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கறி பிஞ்சு கறியாக இருந்தால் 3 விசில் போதும். எனக்கு அது கரெக்டாக வெந்திருக்கா வேகலையான்னு பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த கறியாக இருந்தாலுமே ஒரு 5 விசில் 6 விசில் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லாவே வெந்துடும். விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு, பசங்க அந்த மட்டன் சூப் குடிப்பாங்க அப்படின்னாக்கா கொஞ்சமாக மட்டன் சூப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எப்படி நம்ம கறி குழம்பு வச்சோம் அப்படின்னா அன்றைக்கி ரசம் வைப்போம், அதனால் அந்த ரசத்துலேயே இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பெருஞ்சீரகத்தூள், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்காங்க. அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா எல்லாம் ஓரளவு பேஸ்ட் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதுவும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கறி எடுத்து சேர்த்துக்கோங்க. கறி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரிசி களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம்ல கழனி தண்ணி, அதையும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணி மூடி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறி நீங்கள் போட்டுப்பீங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய், பெருஞ்சீரகம் வச்சு அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா குழம்பு டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு எடுத்து லைட்டாக அமுக்கி பாருங்கள். அது வெந்துருச்சுன்னா குழம்பு ரெடி. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான்.